பொதுவாவே கோவில்கள்ல 20-30 ஏன் நூத்துக்கணக்கான அர்ச்சனைகள் நடக்கிறத கூட பார்த்திருப்பீங்க. காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சு சாயங்காலம் 5 மணி வரைக்கும் லட்சக்கணக்கான அர்ச்சனைகள் நடக்கக்கூடிய கோயிலை பத்தி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? 10-15 வருஷத்துக்கு மேலாக குழந்தை பாக்கியமே இல்லன்னு சொல்லி வருத்தப்படக்கூடியவங்க மாசி மாசத்துல நடக்கக்கூடிய மயான கொள்ள அன்னைக்கு வாயில குடலையும் கையில குடல் மரத்தையும் ஏந்தி இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி கிட்ட உங்களால முடிஞ்ச அளவுக்கு காணிக்கை செலுத்தி எனக்கு குழந்தை பாக்கியத்தை குடுமா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அம்மன் கையால கொடுக்கக்கூடிய எலுமிச்சை பழத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு அதை ஜூஸா ஆக்கி குடிக்கக்குள்ள குழந்தை பாக்கியமே இல்லன்னு சொல்லி வருத்தப்படக்கூடியவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தந்து அருளக்கூடிய தெய்வமாகவும் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம சிதம்பரம் தில்லை அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தோட மாசி மாத லட்சார்ச்சனை மற்றும் மயான கொள்ள உற்சவத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இப்படி லட்சக்கணக்கான அர்ச்சனைகள் நடக்கக்கூடிய அந்த ஒரு நாள் அன்னைக்கு உங்களுடைய பேர் ராசி நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணக்குள்ள அபரிவிதமான பயன்கள் கிடைக்கிறதோட மட்டும் இல்லாம மாசி மாத மயான கொள்ள அன்னைக்கு மாவிலுக்கு போட்டோ இல்ல அம்மனுக்கு எலுமிச்சை பழ மாலைகள் சாத்துறது மூலமாகவோ குழந்தை பாக்கியம் பெறதோட மட்டும் இல்லாம தொழில்களிலும் முன்னேற்றம் அடையலாம். இதெல்லாம் விட மிக சிறப்பு என்ன அப்படின்னா மயான கொள்ள அன்னைக்கு மயானத்துல அம்மனுக்கு கரிசோரை படைச்சு சூறை விடுவாங்களாம். அப்படி சூறை விடக்கூடிய கரிசோரை வாங்கி சாப்பிடக்குள்ள குழந்தை பாக்கியத்தை உடனடியாக தந்து அருளக்கூடிய சக்தி வாய்ந்த தெய்வமாகவும் இந்த அங்காள பரமேஸ்வரி ஆலயம் அமைஞ்சிருக்கு.